தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? அமைச்சரா இருக்கவர்கள் ஒரு வினோத் அவர்கள், அவருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அமைச்சர் வினோத் தனியா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அவரோ உங்க குடும்பத்தோடயோ இல்ல நண்பர்களோடயோ எப்படி போய் கோவில்ல போய் கும்பிட்டாலும் எந்த ஊருக்கு கோவிலுக்கு போனாலும் நமக்கு கவலை இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போறப்பவே கூட தமிழ்நாட்டில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய வேளாண் பட்ஜெட்டை வேளாண் நிதிநிலை அறிக்கையுடைய ஆவணத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. இப்படி போனதுனால என்ன பிரச்சனை? இதெல்லாம் ஒரு விஷயமா? தமிழ்நாட்டினுடைய வேளாண் நிதிநிலை அறிக்கையை அங்க கொண்டு போறதுனால என்ன பிரச்சனை? அதோட இப்படி நின்று சாமி கும்பிட்டு இருக்கிற போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு ஒருவேளை உங்ககிட்ட யாராவது தாவேக்காவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய தீவிர ரசிகர்கள் வந்து கேட்டா தயவு செஞ்சு அவங்களுக்கு சில விளக்கங்களை கொடுங்க. ஒருத்தர் ரெண்டு பேராவது தெரியலாம்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் குறிப்பாக தாவேக்கா அரசு வந்த பிறகு நிறைய ரீல்ஸ் போடுறது, எங்கெல்லாம் போய் ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு இருந்ததோ அந்த இடங்களிலெல்லாம் போய் ரீல்ஸ் போடுறது, பள்ளிக்கூடங்களுக்குள்ள மருத்துவமனைக்குள்ள, அதுவும் மருத்துவமனையில மருத்துவத்துறைக்கு தொடர்பில்லாதவர்கள் போறது, கட்சி நிர்வாகிகள் போறது, இப்படியான கூத்துகள்லாம் தொடர்ந்து அரங்கேற்றிட்டு இருந்துட்டாங்க. இதை எதிர்த்தும் பல கண்டன குரல்கள் வந்தது. இன்னைக்கு காலையில ஆகஸ்ட் 1ஆம் தேதி இன்னைக்கு திடீர்னு நியூஸ்ல பிரேக்கிங் நியூஸ் வருது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழ்நாட்டின் வேளாண் நிதிநிலை அறிக்கையோடு சென்று சாமி தரிசனம் செய்த வேளாண் துறை அமைச்சர் வினோத் அப்படின்னு வருது. நமக்கு உண்மையா என்ன புரியலன்னா, எதை கேட்டாலும் அவங்க ஆட்சிக்கு இப்பதானங்க வந்திருக்காங்க, வந்த உடனேவா எல்லாம் செய்ய முடியும்? இல்லைங்க, இதை தப்பா பண்றாங்க, வந்த உடனேவா திருத்திப்பாங்க, கொஞ்ச நாள் இருங்க. இல்ல கரண்ட் பில் அதிகமாகுது, ஏன் இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் அதிகமானதே இல்லையா? இல்லைங்க ரொம்ப அதிகமா இருக்கு, அது அப்படிதான் இப்பதானே வந்திருக்காங்க, சரி பண்ணுவாங்க. சரிங்க, இந்த நீட்டுக்கு போராட்டம் பண்ணா அதெல்லாம் போராட்டம்னா ஏன் அவங்க வந்தோன்னு பண்றீங்க? இல்ல ஏற்கனவே 5 வருஷம் பண்ணிட்டு இருந்தோம், 5 வருஷம் பண்ணது சரிங்க, இப்ப எதுக்கு இவர் ஆட்சியில பண்றீங்க? சரி, எதை கேட்டாலும் இப்ப வந்தவங்க புதுசா வந்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. திடீர்னு கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுடைய பெயர் மாற்றம். முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாலே தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய முகம் ஞாபகத்துக்கு வருமா என்ன நமக்கு தெரியல. காலை உணவு திட்டத்தினுடைய பெயர் ஸ்டாலின் காலை உணவு திட்டம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலை உணவு திட்டம் எல்லாம் கிடையாது, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அதுல முதலமைச்சர்ன்ற பெயரை பார்த்த உடனே அவர் ஞாபகம் வந்துருது, அழிச்சிட்டாங்க. நேற்றைக்கு தாயுமானவர் திட்டம், முதலமைச்சர்னாதான் அவர் ஞாபகம் வருதுன்னு பார்த்தா தாயுமானவர்னால அவர் ஞாபகம் வந்து அந்த பெயர் மாற்றம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா இன்றைக்கு அதனுடைய உச்சபட்சமாக புதிதாக வந்தவர்கள் தானே வேளாண் நிதிநிலை அறிக்கையை, தமிழ்நாட்டினுடைய வேளாண் நிதிநிலை பட்ஜெட்டை கொண்டு போயிட்டு அங்க நிக்க கூடாதா? திருப்பதி ஏழுமலையான்ல அலுவலகத்தை விட்டே வெளியே வரக்கூடாத டாக்குமெண்ட் இன்னைக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிருக்கு. இதை பற்றி பேசினால் இதில் என்ன தப்பு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய நிலையை ரசிக மோகம் மாற்றி வைத்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் ஓத் ஆஃப் சீக்ரசி, அவங்களுடைய ரகசிய காப்புரிமைக்கான அந்த உறுதிமொழியை ஏற்பார்கள். நான் அந்த உறுதிமொழியை அட்டாச் பண்றேன். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைச்சர்கள் எல்லா விதமான தமிழ்நாட்டினுடைய ரகசியங்களை, ஆவணங்களை, கோப்புகளை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் சட்டமன்ற மாண்பும் ஒரு அமைச்சருக்கு தேவை. இது எதுவுமே தெரியாதவராக ஒரு அமைச்சர் இருக்காரு. அதை பார்த்து கொண்டு மற்றவர்களும் அமைதி காக்கிறார்கள்னா, தமிழ்நாட்டில் இதுவரை பேசப்பட்ட மதச்சார்பற்ற தன்மை, தமிழ்நாட்டில் இதுவரை பேசப்பட்ட ரகசிய காப்புரிமையை பற்றிய இந்திய அளவிலான முதல் முறையாக இந்தியாவிலே நடக்காத கூத்துகளை இவர்கள் செய்யறாங்க. அதை பார்த்துட்டும் அமைதியா இருக்கணும்னா இது எப்படி? இந்தியாவிலே இது வரைக்கும் நடக்கலையாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு விடுதலையில் திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவருடைய அறிக்கையில் மிக தெளிவாக இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கான ஒரு வரலாற்று குறிப்பு 1947-48 அந்த காலகட்டத்தில் முதல் முறையாக இந்தியாவுக்கென்று வகுக்கப்பட்ட அந்த பட்ஜெட், முதல் முறையான நிதிநிலை அறிக்கை, அதை பற்றி ஒரு பத்திரிகையாளருடைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டாரு, ஒரு தகவலை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அன்றைக்கு இருந்த இங்கிலாந்தை சார்ந்த கருவூல தலைவர் அவருடைய பதவியை விட்டே விலக நேர்ந்தது.
அன்றைக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா R.K. சண்முகம் அப்படின்ற செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன இதுல இருந்து புரியுதுன்னா, அவ்வளவு ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்களை, கோப்புகளை, அறிக்கைகளை நீங்க ஏதோ சும்மா போயிட்டு உங்க போனை எடுத்துட்டு போய் ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி, உங்க ஆதார் கார்டையும் உங்களோட ரேஷன் கார்டையும் கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு தரிசனம் பண்ற மாதிரி, உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டை கொண்டு போய் தரிசனம் பண்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை கொண்டு போய் தரிசனம் பண்ணோம்னு சொன்னா, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் இது சட்டப்படி சரியா, இந்திய அரசமைப்பு சட்டப்படி சரியா, நீங்கள் இந்த கட்சி அந்த கட்சி இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு நேரம் அல்லது ஏதாவது ஒரு சூழலாவது கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும்ல, அறிவுணர்ச்சி இருக்கும்ல, அதன் அடிப்படையில் யோசிங்க. அமைச்சராக இல்லாமல் வினோத் என்ற தனி நபருக்கு எந்த மத நம்பிக்கை வேண்டுமானாலும் இருக்கலாம். அவருக்கு ஹிந்து மத நம்பிக்கை இருக்கலாம், 24 மணி நேரமும் ஒரு கோவில் நிற்பவராக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அமைச்சர் வினோத்தாக அவர் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். அவருடைய சாமி நம்பிக்கைக்காக அவர் சாமி கும்பிடுறதுலையும் யாரும் இப்ப தலையிடல. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொண்டு காட்டுற மாதிரி எங்களுடைய மாநிலத்தின் இந்த அறிக்கையை கொண்டு போய் ஆந்திராவில திருப்பதி ஏழுமலையான் கோவில வச்சு தரிசனம் பண்றீங்களே, அங்கே இந்த நிதிநிலை அறிக்கை கசியப்பட்டால் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண போறோன்ற தகவல் அடங்கியது. அது ஏதோ வரவு செலவு கணக்கு மட்டுமல்ல. பட்ஜெட்னா, நிதிநிலை அறிக்கைனா வரவு செலவு கணக்கு மட்டுமல்ல. தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறைக்காக அடுத்த ஓராண்டுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்ற அறிக்கை அது. அதை கொண்டு போய் நீங்க வேற மாநிலத்தில் கசிய விட்டால் இது சரியானதா? சட்டத்துக்கு உட்பட்டதா? சட்டமன்றத்தினுடைய மாண்புக்கு உட்பட்டதா? நீங்கள் எடுத்த உறுதிமொழிக்கு உட்பட்டதா? நீங்கள் எடுத்த பதவி பிரமாணத்துக்கு உட்பட்டதா? இது எல்லாவற்றையும் செய்ய துணிந்த நம்மளை யார் கேட்க போறா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வச்சுட்டு வந்துட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டோம்னா யாரும் இங்க கேட்க போறது கிடையாது அப்படின்ற அர்த்தத்தில் செயல்பட முடியுமா? இதை பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் ஏன் அமைதி காக்கணும்? இதுக்கும் சைலண்டா? மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருக்கீங்கப்பா, இதுக்கு கூட சைலண்டா இருப்பீங்க? சட்டத்தை மீறக்கூடிய ஒருவர் பதவியில் நீடிக்கலாமா? ஏற்கனவே ரீல்ஸ் எடுக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பொய் பேசக்கூடிய அமைச்சர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்டா நிக்காம திடுதிடுன்னு ஓடக்கூடிய அமைச்சர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாவற்றையும் தாண்டி தான் எந்த துறையை சார்ந்த அமைச்சர்னே பக்கத்துல இருந்து எடுத்து கொடுக்கிற அமைச்சர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய அடுத்த நிலையாக தமிழ்நாட்டின் வேளாண் நிதிநிலை அறிக்கையை கொண்டு போய் வேற ஸ்டேட்ல திருப்பதி ஏழுமலையான்ட்ட தரிசனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய கூத்துகளும் நடக்குதுன்னு சொன்னா, இப்பவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அமைதி காப்பாரா? சைலண்டா தான் இருப்பாரா? இந்த அமைச்சர் பதவியில் நீடிக்கலாமா? எல்லாவற்றையும் தாண்டி மதம் வேறு, அரசு வேறு. அரசுக்கும் மதத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. இந்தியா இஸ் a செக்யூலர் ஸ்டேட். செக்யூலர்னா எல்லா மதமும் சேர்ந்து ஆட்சி நடத்துவோம் என்பதல்ல, மதச்சார்பற்ற தன்மை. நாளைக்கு ஒரு கிறிஸ்தவ அமைச்சர் இங்க இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையை கொண்டு போய் இதுல சர்ச்ல வச்சு நானும் ஜெபம் பண்றேன், இஸ்லாமியர்கள் ஒருத்தர் எங்க முறைப்படி வழிபடுறேன்னு கொண்டு போக முடியுமா? அப்படி கொண்டு போனால் அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு சரியானதா? தமிழ்நாட்டினுடைய ரகசியம் காக்கப்படுமா? சட்டமன்ற மரபுகளை மீறி நடக்கக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டாமா? அவர்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டாமா? இது எதையுமே செய்யாமல் அமைதி காக்கிறோம்னு சொன்னா, தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் எங்களை எதிர்த்து யார் கேட்க முடியும் என்ற சர்வாதிகார போக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு எடுபடாது. தமிழ்நாடு அரசியல் சூழலில் அமைச்சர்கள் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டால் தமிழ்நாடு கேள்வி கேட்கும். ஏன்னா எல்லாரையும் கேள்வி கேட்பதற்கான உரிமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஜனநாயகன் பேசக்கூடியவர்கள் ஜனநாயகத்தோடு நடந்து கொள்ளுகிறீர்களா? எதை பற்றி கேட்டாலும் வாய் திறக்க மாட்டேன் என்று எத்தனை மாதத்திற்கு நீங்கள் அடம் பிடிக்க முடியும்? அமைச்சர் செய்யக்கூடிய இந்த கூத்தை நீங்க கேள்வி கேட்கலனா, நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் அங்கு நீங்க போய் தரிசனம் பண்றப்ப இந்த ரகசியங்கள் இந்த அறிக்கையில் இருப்பது வெளியானா என்ன பண்ணுவீங்க? சார், நீங்க நிதிநிலை அறிக்கை தயார் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த அலுவலகத்தில் இருப்பவர்களை தாண்டி கூட அது வெளியே தெரியாது, வெளியே தெரியக்கூடாது, மூச்சு கூட விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த வேளாண்மைக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. அன்றைக்கு இருந்த வேளாண் துறை அமைச்சரும் ஒரு மத நம்பிக்கையாளர் தான் இருந்திருப்பாரு. முதல் முறையாக கொண்டு வருகிறோம், அதனால நாங்க எதாவது கோவிலுக்கு கொண்டு போய் தரிசனம் பண்றேன்னு எடுத்துட்டு போயிட்டாங்களா? இதெல்லாம் உங்க வீட்டு டாக்குமெண்டா சார்? நீங்க ஏதாவது புது வீட்டுக்கு குடி போறீங்கன்னா அங்க கொண்டு வரக்கூடிய அக்ரிமெண்ட் காப்பி அது? தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை அதை எடுத்துட்டு போய் நான் கோவில்ல வச்சு பூஜை பண்றேன், ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு கொண்டு போறேன், இது சரியானதா?
மக்கள் யோசிக்குவாங்களா மாட்டாங்களா? யோசிச்சாலும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடுநிலையோடு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல. உங்களை நேசித்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்களை ஏதாவது ஒரு இடத்துல யோசிச்சு சொல்லி காட்டுறவங்க இருப்பாங்கல்ல. கொஞ்சமாவது உங்களை உரைக்கக்கூடிய வகையில் சொல்றவங்க இருப்பாங்கல்ல. அப்படியாவது கேள்வி கேளுங்கள். சிஎம் விஜய் அவர்கள் சைலண்ட்டை விட்டு வாங்க, பேசுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் பேசினால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தெரிஞ்சிரும், உங்களுடைய திரை விலகிரும்லாம் நினைக்காதீங்க. பேசாமலேயே ஆட்சி நடத்துவதற்கு இது மோடி ஆட்சி அல்ல, பிஜேபி ஆட்சி அல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி. அதற்காகவாது பேசுங்கள். நன்றி.